எஸ்ஐ தம்பி, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு இடமா கூட்டு கொண்டே காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையே ஊட்டியில போய் இந்த மாதிரி காமிச்சிருந்தா அட்லீஸ்ட் டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லி 5 பத்து கொடுத்துருப்பாங்க. போலீஸ் நீங்க ஏக்ல பயப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கு. வா. ஏல போலீஸே பயந்துட்டானுங்க. ஐயோ, எஸ்ஐ நமக்கு செட் ஆயிரும் போல இருக்கு. நமக்கு நல்லது தானே. ஹலோ சார். சார். டேய் சுக்ரா, என்ன இது வேஷம்? அங்க பாரு, 4 பசங்க எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நீ சும்மா நின்னுட்டு இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு? யாருமா நீ? என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி பேசுற? தம்பி ஒண்ணும் கிடையாது தம்பி. வீட்டுல உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கேன், அவன் பேர் சுக்கரன். அவன் நினைச்சு உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா, உங்க வீட்டுல இருக்க சுக்கரன் இவர் கிடையாது. இவர் புதுசா வந்திருக்க எஸ்ஐ குரு. கிளம்பு. இல்ல சார், இவன் சுக்ரன் தான். அட இல்லன்னு சொல்ற, அப்புறம் சுக்கரன் புதன் செவ்வாய் புதன் கிட்ட சொல்றேன்ல. இவர் குரு குரு புதுசா வந்திருக்க எஸ்ஐ. போ 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 போ. முடி அள்ளி முடி முதல்ல. அட போகிற. இந்த பாருமா, நீ முதல்ல அந்த தாலுகா ஆபீஸ் வேலையை முடிச்சிடணும். சரிங்க. என்னம்மா காலேஜ் போலையா? இல்லப்பா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சுக்ரன் மாதிரியே நான் ஒருத்தரை பார்த்தேன். சுக்ரன் மாதிரியா? ஏண்டி ஏதேதோ பேசிட்டு இருக்க? காலேஜ கட் பண்ணி தூங்க தானே வந்திருக்க. போ, போய் அந்த வேலையை கவனி. நீங்க வாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. உண்மைய சொன்னா எங்க நம்புறீங்க? டேய் டேய் மித்துக்குள்ள. டேய் வாடா ஏடியா. வாடாங்கற. இறங்கி வந்திருக்காரு. வாங்கடா. வாங்க. டேய் வாங்கடா. என்ன ஏடியா? என்னடா? மாப்ள, அவன் என்னடா உன்னை மாதிரியே இருக்கான்? ஆமாடா. என்ன ஏடியா? என்ன இந்த பக்கம்? ஏன்டா வரப்படாத? இல்ல இந்த பக்கம் வந்திருக்கீங்களே, அதுக்கு சொன்னேன். அந்த பழைய பிரச்சனை எல்லாம் கிளப்பப்படாது. புதுசா எஸ்ஐ வந்திருக்காரு பாரு. வணக்கம். ஏடியா, தம்பி நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காப்ல. அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வேணா சுக்கரன் கிட்ட சொல்லி பிரச்சனை தீர்த்துறேன். பாத்தீங்களா, நமக்கு பிரச்சனைனா அவங்க தீர்த்து வைக்கிறாங்களா? என்ன பாடுபட்டு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஐயோ, எஸ்ஐ நமக்கு செட் ஆயிரும் போல இருக்கு. நமக்கு நல்லது தானே. யோ, என்ன நல்லது தானே நல்லது தானே யாரி பட்டா விட்ட மாதிரி. எஸ்ஐக்கு மூச்சு பேச்ச எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், அதிர்ச்சி ஆகாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க படித்துறையில பொம்பளை எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ கோவப்படாதீங்க, ஈவிடிசி காலி போய் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்களா. உனக்கு என்னமா? எல்லாரும் ரொம்ப யூத்தா இருக்காங்கல்ல. உங்களுக்கு நல்லது தானே. ஐயோ ஆட்டிட்டா ஆட்டிட்டா. என்ன காலையில மாநாடு? என்ன என்னைக்கு இல்லாம காத்து இந்த பக்கம் வீசுது? எதுக்காக வந்திருப்பான்? பழக்கம் போல பணத்துக்காக தான் வந்திருப்பான். ஆமா, நீங்க கொடுத்துட்டாலாம். மைனர் முன்னாடி வீட்டுல எங்கேயும் பணம் வைக்க முடியல. அங்கங்கே வைக்கிறீங்க, என் பாக்கெட்ல வைக்க வேண்டியதானே? நல்லா வக்கனையா பேசுடா. சரி சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். என்னடா சொல்ற? எங்கடா பார்த்த? ஆமா, நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வந்திருக்கான். மீராவும் இதே மாதிரி அன்னைக்கு ஏதோ சொன்னான்ல? ஆமாங்க. டேடி, இவன் தொல்லையே தாங்க முடியல, இதுல இவன மாதிரி இன்னொருத்த வேறையா? இந்த ஊரு விளங்குன மாதிரி தான். அவனை சொன்னா உனக்கு பொறுக்காதே. டேய் பால் டப்பி, உன் வேலையை மட்டும் பாரு, தெரியுதா? ஏய், கரைச்சல் பண்ணாம போடா. இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, சீனா போடுறியா? இப்ப எல்லா வாடி பாத்துக்கிறேன் உன்ன. பாரு பாரு. பொய் சொல்றீங்களா? பொய் சொல்றீங்களாடா? மரியாதை உண்மை சொல்லு. ஏய், சின்ன மணி பெரிய மணி மணி அடிச்சிட்டீங்களா? அக்யூஸ்டர் சார்ஜிலான்னு கேட்டேன். ஏயா, ஒருத்தர் வந்த உடனே போட்டு அடிப்பீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? போலீஸ மக்களுடைய நண்பன் சொல்றாங்கய்யா. என்ன பண்ணாங்க? திருடி இருக்கான் சார். திருடிட்டானா? திருட்டு கேசா? என்ன தத்துறன? ஐயா, நான் தான் ஆட்டுக்கு சொந்தக்காரன். ஏது உனக்கு ஆடு? ஐயா, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கய்யா. எவ்வளவுக்கு வாங்கின? 200 ரூபாய்க்குயா. என்னாச்சு இப்ப? ஐயா, அவன் திருடிட்டு வந்துட்டாயா. ஏன்டா ஆட்ட திருடின? ஐயா, பெட்டிக்கடை வச்சிருக்கீங்க. சரி, ஆட்டை என் கடையில தான் வந்து கட்டி போடுவாரு. சரி, வாழைப்பழ தொலா போட்டு வளர்த்தாங்கய்யா. சரி, எனக்கு தெரியாம இப்ப விக்க பாக்குறாருங்கய்யா. சரி, நியாயமாங்கய்யா. நீ என்னடா சொல்ற? பணத்தை போட்டு வாங்கின எனக்கு தான் சொந்தம். அவளை போட்டு வளர்த்தலே தான் சொந்தம். எனக்கு 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 தான் சொந்தம். ஆமாங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. கேட்க வேண்டியானே, பெரிய ரெவடியல எங்களை பயமுறுத்துறீங்களா? பிச்சு புடுவேன் பிச்சு. எவ்வளவுடா பணம் போட்டு வாங்கின? 200 ரூபாய் போட்டு வாங்கினீங்க. 200 ரூபாய் வாங்கிட்டு நீ ஓடி போய். என்ன கொய்யா, நீ என்ன போட்டு வளர்த்த? தொலா போட்டு வளர்த்தீங்க. தோலா தானே போட்டு வளர்த்த? ஆமாங்கய்யா. ஆடு உரிக்கிறோட கூட்டியா தோலை உரிச்சு நீ எடுத்து ஓடி போயிரு. ஐயா. நான் சொல்றேன் கேளு.
இத பண்ணிக்கிட்டு மண்டை 4 காலையும் கொண்டு ஏன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துரும். 2 தொடையும் கொண்டு எஸ்பி வீட்டுல கொடுத்துரும். மிச்சத்தையெல்லாம் கூறு போட்டு வர்றேன் ஆளுக்கு 2 கிலோ கொடுத்துடணும். இதான் என் பஞ்சாயத்து. என்ன நான் சொல்றது? 7 அழுத கண்ணீர் 7 கடல் பொங்குங்கய்யா. 7 அழுத கண்ணீர் 7 கடல் பொங்குறதுக்கு 7க்கு எதிரா கண்ணீர். 7 கண்ணீரை பூராத்தா பணக்கார உறிஞ்சு குடிச்சு விட்டாரு. நியாயம் இல்லைங்க. ஐயா, இது நியாயம் இல்லைங்க. ஐயா, இது வந்ததுக்கு அப்புறம் ஆட்டு புல்லுக்கு கூட கிடைக்கும். எப்படி நம்ம தீர்ப்பு பாத்தியா? சார் அது லாஸ்டா போறான்ல அவர் ரொம்ப யூத்தா இருக்கான். அவனையும் விட மாட்டியா? ஐயா வந்துட்டாரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னைய அந்த பக்கம்? புதுசா எஸ்ஐ வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆமா வந்திருக்காரு. புதேசி உள்ள இருக்காரு. ஏமா போய் வர சொல்லுமா. சரிங்க போ போ ஓடு. ஐயா இந்த இளஞ்சி கேஸுக்கு நீங்க போன் பண்ணிருந்தீங்க. பையிலே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஐயா வருவீங்கன்னு பார்த்தே வரல. சார் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் சொல்லுங்க. தம்பி. என்ன விஷயம்? தம்பி புதுசா வந்திருக்கிறதா சொன்னாங்க, பாத்துட்டு போலான்னு. எந்த ஊரு? ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். வரேன். வணக்கம். ஐயா வாங்க ஐயா. எனக்கு அப்படித்தான் தோணும். நம்ம ஊர் பெரியவர், ரொம்ப அப்படியா? முக்கியமான ஆளு. சரி வாங்க. என்னய்யா பெரியவர் வந்தாரு, அவர் வாட்டுக்கு போறாரு. மச்சான் செட்டு வரான், அவனை எப்படி கலக்கிறான் பார். நீ கலக்கு மாப்பு. செட்டு பையா. அரே என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? பசங்களுக்கு போர் அடிக்குதான், ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. இரு பாடுறேன். முझे देखा कोई. அப்படியே விட்டானா? தமிழ்ல காசு வேணும், தமிழ்ல பாட்டு வராதா? தமிழ்ல படியா. காசு பணம் துட்டு மணி மணி. அடி என்ன காசு இருந்தா என்னால செய்யலாம் நினைச்சியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பணம் பார்த்து தான் செய்யும். நம்ம பசங்க பாசத்துக்காக என்ன செய்வானுங்க, புரிஞ்சுதா? என்ன மாப்பிள, நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கு பணம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசுற. இங்க வேற ஒழுங்கா ஊருக்குள்ள வந்தோமா, கடையை திறந்தோமா, ஆட்டைய போட்டோமா, அப்ஸ்காண்டானோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க கிட்ட வம்பு பண்ண ஒழுங்கா போயிரு. அரே நான் எங்கடா உங்க கையில வம்பு பண்ணேன்? நீங்க தானடா என் கையில வம்பு பண்றீங்க. போட்டனா மேல போடுவேன். சூப்பர் மச்சான், செமையா கலாச்ச. நம்ம பக்கமே வரக்கூடாதுரி. என்னமா கிண்டல் பண்றானுங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போணுண்டி. என்னம்மா காலேஜ் பிள்ளை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? டெய்லி 4 பசங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். அம்மா இங்க வர்றதுக்கு நீங்க அங்கே போயிருக்கலாங்கிறேன். ஏன்னா நாங்க துருவி கண்ணா பண்ணான்னு கேள்வி வைப்போம். உங்க மனசு கஷ்டப்படும்மா. சார் நான் உங்ககிட்ட பேச வரல, எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறோம். ஏன் நாங்க விசாரிக்க மாட்டோமா? நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. நாங்க சொன்ன டயலாக் எங்களுக்கேவா சரி? ஏய் நில்லு. என்ன சலசலப்பு? அமைதியா போணும். அவர் ஸ்ட்ரிக்டான ஆளு. போங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்னம்மா கம்ப்ளைண்ட்? 4 பசங்க டெய்லி எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சார், அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஏமா நான் பொண்ணுங்களையும் தொடர்றது கிடையாது, பொண்ணுங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டையும் தொடர்றது கிடையாது. எதுவா இருந்தாலும் எஸ்ஐட்ட பேசிக்கமா. நேர்மையா ஒருத்தர். அது இல்ல சார். போங்கம்மா. என்ன வசூலாக மாட்டேங்குது? யாராவது வந்தா தனியா வசூலாக. என்னம்மா பெருசா இன்ஸ்பெக்டர் பார்க்க போறேன்னு போனீங்க, உடனே வந்துட்டீங்க. சார் எஸ்ஐய பார்க்க அந்த சொன்னாரு. வர்றாரு பாரு. என்ன விஷயம்? சார் பஸ் ஸ்டாண்ட்ல தினமும் 4 பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, பாக்குறேன். என்னடி இது இப்படி சொல்றாரு? அண்ணா இந்தாங்க லஞ்ச். உட்காரு. இந்தாம்மா உனக்கு செயின். என்னண்ணா வாங்குனீங்களா? நான் என்னைக்குமா காசு கொடுத்து வாங்கினேன். ஒருத்தன் வந்தான், அடகு வச்சான், அவனால மூட்ட முடியல.
சரி செயின் நல்லா இருக்கே, அதான் உனக்கு கொடுத்தேன். வேணாண்ணா, வேற ஒருத்தர் கஷ்டத்துக்காக நம்ம கிட்ட வந்த செயினை என் கழுத்துல போட எனக்கு இஷ்டம் இல்லைன்னா இது நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். போட்டுக்கோமா, எடுத்துக்கோ. வேணான்னு சொல்றல, நீயே வச்சுக்கோ, வேணாம். சும்மா இல்ல, நம்ம காசு கொடுக்குறான் தெரியுமா உனக்கு? என்ன பச்சைக்குள்ள சேட்டு, எப்படி இருக்கீங்க? அதான் நீ வந்துட்டே இல்ல, எப்படி நல்லா இருக்க முடியும்? அதை விடு, அன்னைக்கு நான் வச்சல செயின், அதுக்கு பணமும் ரசீதும் கொண்டு வந்திருக்கேன். இது வச்சுக்கிட்டு சுக்ரன் செயினை கொடு. அது முழுகி 3 மாசம் ஆச்சு. பின்ன முழுகாம கல்யாணமான பொண்ணே 3 மாசத்தையே முழுகுது, உன் செயின் முழுகாதா? அதை பத்தி நீ ஏன் பேசுற? அதை பத்தி நீ பேசக்கூடாது. சரி, உன் முன்னாடிங்க ஏன் எதுக்கு கேக்குறேன்? சும்மா தெரிஞ்சுக்கிறேன். அது ஊர் மேலே போயிருக்கு. பொண்டாட்டி ஊர் மேல போயிருக்கலாம். அரே, தப்பு தப்பா பேசினா போலீஸ் கிட்ட போயிடுவான். பொண்டாட்டி கிட்ட போறதுக்கே வக்கலியம்மா, போலீஸ் கிட்ட போறாமல்ல, போலீஸ் கிட்ட. ஏய், மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் எதுக்கே மரியாதை? ஊருக்குள்ள வட்டி விட்டு சாப்பிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு மரியாதை? ஏய், நான் யார்கிட்டயும் போல, எல்லாம் என்கிட்டே வருது. இந்த பலவலா பேசுற வேலை வேணாம். இப்ப என்ன செயின் தருவில்லையா? அது முழுகி போச்சு, தர முடியாது. செயின் தர முடியாது. உங்ககிட்ட இருந்து எப்படி எங்க செயின் வாங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தர முடியாதுல்ல? டேய் வாங்கடா போலாம். வரேன், நான் வாரேன். யாருண்ணா அவங்க தண்ணி அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, பொறுக்கி பசங்க. அவங்க நாட்டுக்கும் யூஸ் இல்ல, வீட்டுக்கும் யூஸ் இல்ல, தண்ட பசங்க. செருப்பு விட்டுட்டு போயிட்டேன், போட்டு போலான்னு வந்தேன். செருப்பு மட்டும் தான் எடுத்துட்டு போறேன், ஆனா என் மனசு உங்க கிட்டதான். டேய் மாப்ள, நேரா டாஸ்மார்க் போயிட்டு இன்கம் டாக்ஸ் கட்டறோம். அந்த செயினை கொஞ்சம் கொடுங்களேன். நீ தான் வானான்னு சொல்லிட்டியம்மா. இல்ல பரவாயில்லண்ணா, கொடுங்க அந்த செயினை. சரி, இந்தாம்மா. வர்ஷா, வர்ஷா, என்னங்கண்ணா? நீ அந்த பக்கம் போவாதம்மா, இப்படி போ. இந்த பக்கம் தானே எப்பவும் வீட்டுக்கு போவேன், இப்ப சுத்தி போக சொல்ற? நம்ம கடைக்கு வந்தானே சுக்ரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் இங்க எங்கேயாவது தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு வம்பு? நீ இப்படிக்கா போ. என்ன யோசிக்கிறேன்? சொல்றேன்ல, இந்த பக்கம் போ. சரிங்கண்ணா. தப்பிச்சேன். அப்படின்னா நீயும் அப்படியே. இந்த நாடு திருந்தவே திருந்தாது. மச்சான் செயினை போட்டு போறடா. ஆமாண்டா. ஆமா. டேய் மாப்ள, இந்த பிள்ளை உனக்காண்டி தானே செயினை போட்டு போயிருக்கா? வேணாம் மாப்ள, உலகத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரிவான், மத்தவங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் தெரிவாங்க. இது அந்த பொண்ணை நம்மள ஏமாத்திட்டா வேற என்ன, சரக்கு மட்டும் தான் போக்கஸா தெரியும். ஐயோ, காலையில கொட்ட விட்டு தூங்கு. உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, போய் உட்காரு. ஹலோ, ஆல் கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். தியேட்டர்ல பாம்பு வச்சிருக்காங்களா, வெடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் போகணும்யா. நீ ரெடியாமா? என்னம்மா ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல? அது இல்ல சார் மேட்டர், வாங்க. என்னடா முக்கியமான நேரத்துல உனக்கு டிசென்ட்ரி ஆகும். ஏமா என் உயிரை வாங்குறிய? போல பாத்ரூம் போம்பா, போய் குளிங்க. சை, என்னையா? ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட். உங்க மேல நம்பிக்கை சார் எனக்கு. என்னது, ஏன் மேல நம்பிக்கை இருக்கா? அதுக்கு ஏயா உன் கை உதறது? அப்ப நீனு வரலையா? சை, போயா ஈரல் சத்தோட. ஓகே சார். நீ வர்றியா இல்லையா? ஏட்டு உங்களுக்கு தெரியாதா? 12 மணி ஆச்சுன்னா மாத்திரை போடணும். சுகர் ஏறிடும், அப்புறம் பிபி ஆயிரும், தொடர்ந்து மஞ்சள் காமால வந்து கிட்னி அவுட் ஆயிரும். டோட்டலா உனக்கு டெத் கண்டிஷன் அதானே? ஏன்டா நீங்க எல்லாம் தெரிஞ்சு அலையறீங்க? ஒட்டம்ப ரெண்டா வெட்டினா 5 பேரை செய்யலாம். போடா போடா, எங்கிட்ட ஓடி போடா. நீ ஆரம்பிச்சிருவிய? எப்ப பார்த்தாலும் மீசையை முருகிக்கிட்டே இரு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எல்லா பையனும் காலை வரட்டானே. போய் உடனே பாக்கலைன்னா எஸ்பி நம்மள கொடன்னு குடைஞ்சிருவானே. இன்ஸ்பெக்டர் வேற எங்கேயோ போயிட்டானே. இவ ஒருத்தருக்கா, இவளும் தூங்குறாளே, வருவாளா? உசிப்புவோம். அடடடடே, நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி.
ரத்தம் முடிச்சது எந்திரி. என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க? கிளம்பு. எங்க சார் கூப்பிடுறீங்க? எங்க கூட்டிட்டு போறேன் கேட்காத. சந்தேகப்படக்கூடாது. வான்னா வா. உனக்கு பிடிச்ச லத்திய கையில எடுத்துக்க. வா. சரி சார். கிளம்பு. அவசரத்துல எங்க போகணும் எங்க போகணும்னு ஒரு நிமிஷம் போலீஸ் நிம்மதியா இருக்க விடுறாங்கல்ல. ஆத்தாடி ஐட்டம் பெருசா இருக்கு. நீ முன்னாடி போமா. என் மாப்பிள்ள என்னடா பண்ண போறான் அவன்? இப்பதானே வந்திருக்காங்க, பொறு பாப்போம். இந்த காவல்துறையில பாம்பு வச்சாலும் நம்மளத்தான் போக சொல்றாங்க, பாடி கிடந்தாலும் நம்மளத்தான் போக சொல்றாங்க. நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய். என்ன சார் ஆம்பளை நீங்க இருந்துகிட்டு என்ன போக சொல்றீங்க? போலீஸ் வேலைக்கு வந்த பின்னாடி ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் கிடையாது. உனக்கு எனக்கு ஒரே ட்ரைனிங், ஒரே சம்பளம், கடமை தான் செய்யணும். வா போகலாம். சார் குத்தி கிளறி பாருங்க சார். போலீஸ்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. செக் பண்ணுங்க சார் சொல்லணும். குத்தி பாருங்க சார், பெரட்டி போடுங்க சார் சொல்லப்படாத அசிங்கமல்ல உனக்கு. சார் செக் பண்ணுங்க சார். வா வா வா. சார் பயந்துருக்கு சார், வெடிச்சிருச்சுனா? மாப்பிள்ள காமெடியா பாறேன். விடுங்க சார். வெடிக்கலையா? வெடிக்கல சார். வெல்கம் டு சைனா பஜார். இந்த சைனா பஜார்ல கிடைக்காத சாமான்களே கிடையாது. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், இங்க இருக்கிற நட்சத்திர நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் யூஸ் பண்ண சாதனங்கள் பூரா என் கடையில கொட்டி கிடக்குது. வாங்க வந்து வாங்குங்க. நயன்தாரா ஷாம்பு. நயன்தாரா ஷாம்புவா? ஆமா ஆமா. ஜங்கனி மீங்க வாங்க சொல்றல. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் நயன்தாரா சார், இங்க வாங்களேன் ஒரு நிமிஷம். நான் இவ்வளவு சொல்லியும் அழைக்காத. நயன்தாரா சொல்றா. என்னம்மா வேணும்? என் லவருக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன். உன் லவர் எப்படி இருப்பான்? அதாவது ஜில்லாவா, பில்லாவா, சிங்கமா, சிறுத்தையா? என்னங்க சொல்றீங்க? புரியல? புரியல. ஐயோ, பில்லானா அஜித்மா, ஜில்லானா விஜய், சிங்கம்னா சூர்யா, சிறுத்தைனா கார்த்திக். அவரா? அவரு குட்டி புலி மாதிரி. ஓ, யூ மீன் குட்டி புலி, லோக்கல் ரவுடி. ஆமா. இந்த கிஃப்ட அவங்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அந்த புலிக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இந்த நாய்க்குட்டி பின்னாடி சுத்தி சுத்தி வருவா. டேய் சுக்கு, உன் ஆள் ஏதோ கிஃப்ட் வாங்குது போலயே. மாப்பிள்ள அவ எந்த கிஃப்ட் வாங்க கூடாது, பாத்துக்க. என்கிட்ட நீ சொல்லிட்ட இல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அந்த சைனாவையும் அந்த மைனாவையும் நான் எப்படி கலாய்க்க போறேன்னு நீ பாடுறா. யோ சைனா, அந்த பொண்ணு எந்த பொருள் வாங்கினாலும் எனக்கு அதே பொருள் வேணும். அப்படி ரூல்ஸ் படி. இந்த எழுத்தெல்லாம் படிக்கிறது டைம் கிடையாது. தலைமுடிய பார்த்தாவே தெரியும் படிக்கிறது. ஒரு பொருள் 2 பேர் கேட்டால் ஏலம் விடப்படும். வீடு இந்த பொம்மையோட விலை 200 ரூபாய். 300 ரூபாய். 309 ஒரு தரம், 2 தரம், 500 ரூபாய். ஏமா இந்த பொம்மையுடைய அடக்க விலை, லாபம் எல்லாமே வெறும் 200 ரூபாய் தான்மா. யோ இந்த பாரு, எந்த காரணத்தை கொண்டும் ஏலத்தை நிறுத்த கூடாது சொல்லிட்டேன். 500 ஒரு தரம், 2 தரம், 509 ஒரு தரம், 2 தரம், 900 ஒரு தரம், 999 நான் நினைச்ச மாதிரி பண்ணி கல்லாப்பட்டி எனக்கு. आज से ज्यादा खुशी आज तक नहीं मिली। पैसा யாரா என்ன அடிச்சது? ஐயோ, என் செயினை காணோம். 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 5 பவுண்ட் செயின் போயிடுச்சு. ராத்திரி 3:30 மணிக்கு அந்த தெருவுல என்னடா வேலை உங்களுக்கு? காத்து வாங்க போனோங்க. காத்து வாங்க போனியா? வாயில கம்ப கொடுத்து கிண்டி பிடிவோம் பாத்துக்க. வேற எங்கேயுமே காத்து இல்லையா? ஐயோக்கப்பயலு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இவங்களை கட்டுப்படுத்துறதே பெரிய பாடா இருக்கையா. என்ன பொழப்பு. தேனு 2 பேர்லையும் 75 போட்டுரு. சார் பாவம் சார், வேணா விட்டுருங்க. நீயே சொல்ல முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பனா? அப்பா மேடமே சொல்லிட்டாங்க, 2 பேர் போய் கோயிலு சந்த கடையில பொம்பளைய குனிஞ்சு உருளைக்கிழங்கு வாங்குவாங்க, கீழே கைய கொடுத்து தாலி அத்துப்படுங்க. பிடிச்சு போட்டா போங்கடா வெளியே. இனிமே ரிப்போர்ட் வந்து எங்கேயுமே உட்கார முடியாது.
அத்தானே ஆத்தங்கரையில உனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க. டியூட்டில இருந்தா அதான் வர முடியல. சரி சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு என்ன. தானே யாருமே இடுப்புல தலைமுடிச்சவன்? அவரைத்தான் நான் 10 வருஷமா காதலிக்கிறேன். 10 வருஷமாவா? எல்லாருக்கும் இதயம் வெடிச்சிருச்சு, உங்களுக்கு மட்டும் ஏன் வெடிக்கல? எனக்கு இதே எங்க இருந்தா தானே? வேறங்க. அங்க என் இதயம் கறி போய் 10 வருஷம் ஆச்சு. யாருகிட்ட? அவர்கிட்ட. ஐயோ, இந்த கால் வரையும் பணியம் போட்டிருந்தானே அவங்கிட்டயா? எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியலடா. मेरे सपनों के जाने कब आएगी तू? டேய் வரடா. பொறுக்கின யாருன்னு அவனுக்கு காட்டணும்டா. டேய் இன்னைக்கு அவனை விட்டாடுறா. இன்னைக்கு செட் தான்டா செட்டு. ओ महालक्ष्मी हाँ காசை போடுறீங்க, மூஞ்சில துணியை போடுறீங்க, குத்து குத்துன்னு குத்துறீங்க. டேய் அங்க தொட்டு இங்க தொட்டு உன் வேலையை கடைசியில என் பொண்டாட்டிட்டே காமிச்சிட்டல்ல. உன் முன்னாடி என்னையா பண்ண? கை பிடிச்சுனா பாசமா 2 வாரத்தை நான் பேசுறேன். டேய் என் பொண்டாட்டி கிட்ட நீ எதுக்குடா பாசமா பேசுற? நீ பேசல, நான் பேசிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீ டியூட்டில இருக்கியா? இரு இரு, போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாங்க. யாருக்கு? போலீஸ்க்கு. அப்ப நீ நானா? போலீஸ் வந்து- எஸ்ஐ சார், இந்த வாங்க. விஷயத்துல நீங்க கேட்டா கொஞ்சம் சீக்கிரம் பொறுமையா வாங்க. இருங்க. அப்புறம் நான் எப்படி டீல் வாங்க. பண்றேன்னு பாருங்க. சார் வாங்க சார். ஜோதிமணி சீக்கிரம் வாங்க. இரியா வார, என்ன அவசரம்? என்னையா கேட்டே அவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கினா என்னடான்னு கேக்குறேன். ஆசையா பேசுனேங்கறா. ஆசையா பேசினானா? யோ சட்டாயிரம் சொன்னீல. இப்போ உன் பொண்டாட்டியே செட் பண்ண வரான் பாத்தியா? ஏன் நீ செட்டப் பண்ணலாம் பாப்பியா? யோ வாய் மூடிட்டு சும்மாரியா? ஏய், ஒரு போலீஸ்கார பொண்டாட்டியோட உனக்கு என்னடா பேச்சு? நல்லா கேளுங்க. யோ ஹெட் கான்ஸ்டபிள், யோவா. உன் முதுக திரும்பி பாரியா. என்னடா? உன் முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க ஒரு கூப்பிட்டு இருக்கான். உன்னை ஏன்டா கூப்பிட்டா? இந்த இருந்துட்டேன். டக், 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 டக். நீ எப்ப பார்த்தாலும் டூட்டி டூட்டின்னு கேட்டேன். வேணாண்டா, விளையாடாத. விவரம் ஏய் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் டிபார்ட்மெண்ட்லயே கைய வைக்கிறியா? இந்த பார், இனிமே இந்த மாதிரி நீ பண்ண நான் வேலபிள் கேஸ் உழுதுக்கு போட்டு முட்டி தட்டிருக்கேன். ஜாக்கிரதை. என்னங்கய்யா? அவங்க பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியல, ஆனா போதையில இருக்கானுங்க. ஐயா, இந்த ஏரியாவுல கஞ்சா எங்க பார்த்தாலும் ஈஸியா கிடைக்குது. கஞ்சா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீ கேக்குறதே இல்ல. ஏத்தனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே. அட சொல்லியா? அதுக்கு இல்ல தம்பி, இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே எங்கிட்டு இருக்கு. இதோட விட்டுருங்கிற. நந்தினி, நந்தினி என்னங்க? இங்க வா. கொஞ்சம் வேலையா இருக்கு. புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி எந்த கேள்வி கேட்காம வரணும். சீக்கிரம் வா. இன்னும் என்ன பண்ற? என்னங்க? பெரிய சமையல் பார்க்க கடைக்கு போயிருந்தா புது டிசைன் நெக்லஸ் வந்திருக்குன்னு சொன்னாப்பே வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏற்கனவே பீரோக்குள்ள செட்டா அடுக்கி வச்சிருக்கேன். எதுக்குங்க? உங்க தங்கச்சிக்கும் வாங்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க செலக்ஷன் ஆயிடுச்சு. இப்படி சொல்லுவேன்னு தெரியும். சரி, நான் எம்எல்ஏ வீட்டு வரல போயிட்டு வந்துடுறேன். பசங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ ரெடியா இரு. வெளியில போலாம். சரிங்க. வா. நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி. போய் விளையாடு. என்ன பண்ணிட்டு இருக்க சுலா? ஒண்ணு நீ புக்கு படிச்சிட்டு இருந்த. பாரு. ரொம்ப அழகா இருக்கு. உங்க அண்ணனுக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சு போச்சா, உடனே வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன யோசிக்கிற? இது நீயே வச்சுக்கோ. வேணாம் வேணாம், நீங்களே வச்சுங்க. ஒரு தடவை வேணா போட்டு பாரு. சரி, அபிரல வச்சு. சரிங்க. நந்தினி, புறப்பட்டாச்சா? கோயில் நடைய சாத்திர போறாங்கம்மா. சீக்கிரமா வாங்க. வாங்க. ஏ நந்தினி, யார் வந்திருக்காங்க பாரு. உள்ள வர வேண்டியது தானே, அப்படியே நின்றீங்க. வணக்கம். வாங்க. என்னப்பா எல்லாருமா வந்திருக்கீங்க? என்ன அப்படி கேட்டீங்க? எலெக்ஷன் வருதுல, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அத பத்தி தான்ப்பா நானே பேசணும்னு நினைச்சேன். இந்த தேர்தல்ல இருந்து இந்த தொகுதியை பெண்களுக்கான தொகுதியா மாத்திட்டாங்களே, அது மட்டும் இல்லாம நம்மளே எவ்வளவு நாள் தான் நிக்கிறது.
வேற யாராவது நிப்பாட்டுங்கப்பா. என்னங்க ஐயா, இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல இருந்து அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க, திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? அதெல்லாம் சரியா, நான் எப்படி நிக்க முடியும்? அதனால என்ன இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு ஆள் இந்த எலெக்ஷன்ல நிப்பாட்டுவையா? அதெல்லாம் எப்படியா சரியா வரும்? ஐயா நீங்க இப்படி சொல்லலாமா? இந்த ஊருக்கு நல்லது பண்ணதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க, நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். அப்படியா சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? என்னங்க இந்த விஷயத்துல நான் என்னங்க சொல்ல போறேன்? உங்களுக்கு தெரியாததா? எல்லாமே உங்க விருப்பம்தான். சரியா, உங்க விருப்பப்படியா செய்யுங்க. நம்ம அம்மாவே நிக்க வச்சிருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே வேட்பாளர் தாக்கல் பண்ணிக்கலாமையா? என்னையா இது, நல்ல நாளெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? சரி சரி செய்யுங்க, அப்படியே பண்ணிடுவோம். அப்ப கிளம்புறீங்க? போயிட்டு வரோம். வாங்க. சுதா, என்னங்க ஏதோ வெளியில போகணும்னு சொன்னீங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உட்காரு. உன் அண்ணன் சொன்னதை கவனிச்சியா? அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அண்ணி தலைவியா போறாங்க. இந்த வீட்டு பொண்ணு நீ, உங்க அண்ணன் அவர் பொண்டாட்டி நிறுத்துறாரு, நீ சந்தோஷப்படு. விளங்குன மாதிரிதான். ஊர்க்காரவங்க சொன்னதுக்கு நான் எப்படி பார்த்தா உங்க அண்ணன் உன்னை தான் நிறுத்தி இருக்கணும். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்படியே போனா இந்த வீட்டுல உனக்கு ஒரு உரிமை இருக்காது பாத்துக்க. இல்லைங்க, ஏன் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இப்படியே நீ நம்பிக்கிட்டு உன் ஊர்ல ஒரு பையன் உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான். அவங்கள எதிர்த்து தேர்தல்ல நீ நில்லு. ஐயோ அது தப்புங்க. வேணா ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வரட்டுமா? ஆமா, எல்லாத்தையும் உங்க ஒன்னைகிட்டே கேளு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, அதுகளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. உங்க அண்ணன் தயவுல இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க சொல்றியா? அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? தேர்தல்ல நிக்கிற, ஜெயிக்கிற, அதுக்கான ஏற்பாடுகள் நான் பாத்துக்கிறேன். என்னங்க? ஐயோ நானா? வணக்கம். ஐயா ஆபீசர் ரெடியா இருக்காரு, உள்ள போலாமா? தங்கச்சி மாப்பிள்ளையும் வரேன்னாங்க. சரி வந்துட்டோம். இல்லைங்க ஐயா, நல்ல நேரம் போறதுக்குள்ள. ஆமாங்க ஐயா. போலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க, அவங்களும் வந்துட்டுமே. ஐயா முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கலாம், அப்புறம் அவங்க வந்து சொல்லிக்கலாங்க. ஆமாங்கய்யா, அப்படியே பண்ணிக்கலாம். சொல்லிக்கலாம். நம்ம போலாயா? என்ன போஸ்டா இருந்தாலும் இதெல்லாம் பண்ண வேண்டியதானே இருக்கு. ஐயா குடும்பம் அண்ணன் போஸ்டா வந்துடும். ஐயா ரொம்ப சந்தோஷம், நீங்க வார்த்தையை மதிச்சு அம்மா நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் நாங்க பாத்துக்கிறீங்க. கிளம்புமா? கண்டிப்பா முடிச்சுலாங்க ஐயா. வரேன், எல்லாருக்கும் வரேன். வரமா? வாங்க வாங்க. என்னங்க எல்லாம் காலங்காத்தால? இல்லையா, என்ன தயங்குறீங்க சொல்லுங்க. ஐயா அது வந்து உங்க தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க ஐயா. அட என்னங்க நீங்க விளையாடாதீங்க காலையில. ஆமாங்க ஐயா, பாத்துட்டு தான் நேரம் அங்க இருந்து இங்க வரோம் ஐயா. ஆமாங்க ஐயா, சொன்னாங்க ஐயா. நல்லா தெரியுமா? பாத்தீங்களா? இந்த ஊர்ல உங்களை ஏத்து யாருமே நின்னது இல்லையா? உங்க தங்கச்சியே நிக்கிறாங்க போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குயா. ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் ஐயா, அது நல்லாவையா இருக்கும். பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ஐயா, அதனாலதான். அதுக்கு இல்லைங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ல வரோம்னா நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. சரிங்க, சரி வரோங்க ஐயா. வரேங்க. என்னங்க, நான் வேணா பேசி பாக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா நான் பேசிக்கிறேன். ஐயா என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? இவன் நிக்க மாட்டேன்டா, அதான் தங்கச்சியை நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லிட்டு நாங்க வாபஸ் வாங்கி. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. போயிட்டாங்க. சரிங்க, மாகட்டுங்கம்மா. நானும் சுதாவும் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தா தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இப்ப என்ன ஆச்சு? நம்ம சுதாங்க ஏதோ ஆசைப்பட்டா, விடுங்க. இல்லம்மா, ஊர்ல எல்லாரும் விடு. நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, அந்த லேண்ட் மேட்ல எல்லாம் இருக்கு. சீக்கிரமா படுத்து தூங்குங்க, கண்டதெல்லாம் யோசிக்காம.